Hi guys. ஸோ இந்த செஷனில் வந்து ஜாவாவில் ஃபுல் பூட் கேம்ப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதாவது ஸ்டார்டிங்லேருந்து டில் த ப்ரோ கோடர் என்ன லெவல் தேவையோ அதுக்கான ஃபுல் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜாவா லாங்குவேஜ், அதாவது ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் ரிசர்வ் வேர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்டில் ஒரு ப்ரோ கோடருக்கான தேவையான கான்செப்ட்ஸ், அதாவது யூஸிங் ஆஃப் டிஎஸ்என் அல்கோஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற ஜாவா கான்செப்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மல்டி த்ரெட்டிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்குது. ஜாவா லாங்குவேஜை ஃபர்தர் நம்ம அட்வான்ஸ் பண்ண வி கேன் கோ டு என் நம்பர் ஆஃப் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுக்கான பேசிக் டுட்டோரியல்ஸ் தான் இந்த ஜாவா லாங்குவேஜ். ஓகே, அண்ட் ஸோ என்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ ஜாவா லாங்குவேஜை ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு நூப்லேருந்து எப்படி ஒரு ப்ரோ கோடில் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் நம்ம எப்படி கற்றுக்க முடியுமோ அதுக்கான ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் தான் இந்த ஜாவா லாங்குவேஜ் இருக்குது. அண்ட் ஸோ ப்ளீஸ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாவா லாங்குவேஜை ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? ஸோ என்ன லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலுமே ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால், எஸ்பெஷலி என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜாக இருந்தால், வெதர் இட் கேன் பி C++, ஜாவா, பைத்தன், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர், அதில் இருக்கிற பேசிக் ஸ்டஃப் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபையர்ஸ், ரிசர்வ்ட் வேர்ட்ஸ், டேட்டா டைப்ஸ், லிட்ரல்ஸ், அரேஸ், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், and var arg methods, main method, command line arguments, and also last கோடிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் அது வந்து டேட்டா டைப்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அரேஸ் எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும், எப்படி இனிஷியலைசேஷன் பண்ணணும், ஸோ அது எப்படி ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுவோங்கிறதுக்கான எல்லா விதமான சின்டாக்ஸும் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் கோடிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம்னா அது வந்து எண்ட் யூசர், அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராமர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோக்ராமர் ஏ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாருன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பை programmer B. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுதுறீங்களோ இட் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டு அதர் ப்ரோக்ராம் ஆஸ் வெல். ஸோ அதுதான் கோடிங் ஸ்டாண்டர்ட். அதாவது இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், பேக்கேஜ் செக்ஷன், இம்போர்ட் செக்ஷன், அண்ட் ஆல்சோ வி ஷுட் ஹேவ் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அப்போ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் டிக்ளரேஷன், மெயின் ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதணும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ கோடிங் ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து ஜாவா லாங்குவேஜ் சின்டாக்ஸ் அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பேசும்போது வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனில் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன? ஸோ வாட் இஸ் ஐடென்டிஃபையர்? நேம்லேயே இருக்குது, சிம்பிள். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் உங்கள் அப்பா அம்மா. ஓகேவா? யுவர் ஃபாதர் அண்ட் மதர் கால்ஸ் யூ வித் அ செப்பரேட் நேம். ஓகேவா? உங்கள் நிக் நேம் வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் யுவர் ஓன் நேமில் உங்கள் நிக் நேம் வச்சு if the person addressed you, you can know that you are being called. For example, உங்களை வந்து டாக் அப்படின்னு கூப்பிட்டாங்க வச்சுக்கோங்களேன். டில் யுவர் யங் ஏஜ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த இம்பேக்ட் இருக்காது. அண்ட் ஒன்ஸ் யூ க்ரோ அப் உங்களை யார் டாகோ இல்லை கேட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணால் யூ நோ வாட் யூ டூ. கரெக்டாக? அதே கான்செப்ட் தான் இங்கே ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து we have different kinds of declarations and also some rules. இப்போ சும்மா வந்து ஒரு நேமை வச்சு நம்ம வந்து we can't call a variable or something. அதே மாதிரி எப்படி வந்து உங்கள் நேமை வந்து கூப்பிட்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கோ, இந்த நேம் தான் கூப்பிடணும், இந்த நேம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கீங்களோ, அதே மாதிரிலாம் சேம் ஸ்டஃப் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் இன் த கேஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ ஒரு நேமோ இல்லை ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு we have certain rules and regulations to be followed in a programming language. அதுதான் ஐடென்டிஃபையர். ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஐடென்டிஃபையர், லிட்ரல்ஸ் அண்ட் ஆல்சோ டேட்டா டைப்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு வேரியபிள் நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபையர்னா ஆஸ் சொன்ன மாதிரி இட் இஸ் நத்திங் பட் a நேம் இன் ஜாவா ப்ரோக்ராம். ஓகேவா? a நேம் இன் ஜாவா ப்ரோக்ராம் that can be used for identification. ஓகே, சிம்பிள் ஸ்டஃப். இது ஒன்றும் பெரிய tedious டாஸ்க். ஐடென்டிஃபையர்னா ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணலன்னா we have to identify that for our reference. For example, இப்போ ஒரு டிக்ளரேஷன் பண்ணோம் int a equal to 5 அப்படின்னா the value 5 gets stored in the variable a. ஓகேவா? ஸோ இங்கே a வந்து ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ நம்ம என்ன நினச்சிக்கணும்னா the value a, sorry, the identifier a holds the value 5. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேரியபிள் நேம் இஸ் கால்ட் அஸ் an ஐடென்டிஃபையர். சிம்பிள். a name in Java program that can be used for identification. ஸோ என்ன சார் இந்த ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன? ஸோ வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா,
இது வந்து we can use for variable name and also for class name, method and label name of course. Since இது வந்து start of this scratchன்னு சொல்றதுனால class and objects என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஜாவா ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக டீல் வித் classes and objects. If you are C programmer or C++, you might have understood what is class and object. In case if you are C programmer, class and object என்னன்னு தெரிஞ்சிருக்காது. So since Java ஒரு entire program வந்து object orientedனால it completely deals with class and objects. So நம்ம further sessions போக what is class and what is object சொல்லலாம். But as of now, so identifierனா என்னன்னா class ஒரு name சொல்லலாம் and method ஒரு name and also label ஒரு name. labelனா என்னன்னு கூட நம்ம further sessionsல பார்க்கலாம். So don't worry about that. And also variable name. இப்போ சொன்ன மாதிரி int a equal to 5, int a equal to 10னா ஏங்கிறது variable name. So அந்த variable is also called as an identifier. Okay, it also comes under a classification of identifier. Okay, so simple just I write some program and you can understand it. So இப்போ வந்து ஒரு program எழுதலாம், for example class test. Okay, so simple அந்த program எழுதலாம் and just you can understand what I am writing. Okay, so class name and followed by open braces and public static void main. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண மெயின் மெத்தட். ஓகேவா? ஸோ நம்ம சி லாங்குவேஜ்லையோ இல்லை C++ஸோ நம்ம வந்து வாய்ட் மெயின் இந்த மெயின் யூஸ் பண்ணுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் ஜாவா லாங்குவேஜ் அண்ட் ஃபர்தர் லாங்குவேஜஸ் லைக் C# .NET அந்த மாதிரி நம்ம போக என்ன ஆகுதுன்னா we use certain kind of coding standard called static void main. ஓகேவா? அது வந்து ஆக்சஸ் மாடிஃபை நம்ம பப்ளிக் டிக்ளேர் பண்ணலாம், ப்ரைவேட் இல்லை ப்ரொடெக்ட் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இந்த மாதிரி கீ டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பார்ட் syntax learning இந்த மாதிரி கீ டேர்ம்ஸ், அதாவது மெயின் மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி சின்ன கோடிங் ஸ்னிப்பெட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் டெஸ்ட், class name syntax. Okay, so I have created a class called as a testing ஒரு class நான் create பண்ணிட்டேன். Next, public static void main string of array arguments. So இதுதான் மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் தான் it is called as a heart of Java language. ஓகேவா? ஸோ ஜாவா லாங்குவேஜோட ஹார்ட் எதுனா மெயின் மெத்தட் தான். வித்தவுட் மெயின் மெத்தட் the program doesn't execute. பட் ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்பைல் பண்ணலாம் வித்தவுட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நான் எழுதுறேன்னா வித்தவுட் யூஸிங் மெயின் ஃபங்க்ஷன் நான் ஜஸ்ட் கிளாஸ் நேம் தந்து system.out.println. அஃப்கோர்ஸ் நம்மளோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஜாவா லாங்குவேஜ் வந்து இதுதான், system.out.println. அதுக்குள்ளே நான் ஹலோ வேர்ல்டு தந்தேன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது கம்பைல் ஆகும், எரர் காட்டாது, பட் அவுட்புட் வந்து வராது. ஓகேவா? ஸோ கம்பைலேஷன் நடக்கும், பட் நம்ம ப்ரோக்ராம் டியூரிங் ரன் டைம் பார்க்கும்போது வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அது எரரும் காட்டும் அண்ட் ஆல்சோ இட் டசன்ட் ஷோ அஸ் அவுட்புட். ஏன்னா மெயின் மெத்தட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மெயின் மெத்தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் ஜாவா லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ கமிங் டு அ பாயிண்ட், ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கிளாஸ் டெஸ்ட் அண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் int a equal to 10, simple stuff. So int a equal 10 and also now I'll just conclude the program and ரெண்டு braces I'll close it. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கொஷின். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் you just tell me how many identifiers are present. இந்த சிம்பிள் ஸ்னிப்பெட்டில் எத்தனை ஐடென்டிஃபையர்ஸ் இருக்குன்னு you have to just tell me the answer. And if you want to think, you can just pause the video pass பண்ணிட்டு you think and get back the answer. And once if you are done, I'll just give you the answer and just think for some time. Okay, so 1 second இல்லை ஒரு 10 seconds just pause the video and just think of it. Identifier என்னென்ன definition சொல்லிட்டேன், and also I have mentioned what are the types of identifiers we have. So எதெல்லாம் நம்ம identifiers சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். So just pause the video for 5 seconds and just think about it. Okay, so if you are done, and I'll just claim in the program we have 5 identifiers. என்ன சார் 5 ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ் நேம் வந்து கால்ஸ் ஐடென்டிஃபையர்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறது, அதாவது டெஸ்ட்டுங்கிறது வந்து கிளாஸ் நேம். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் நேம் அப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து we have to identify. ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸ் அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல, ஸோ தட் இஸ் கால்ஸ் அன் ஐடென்டிஃபையர். ஸோ டெஸ்ட்டுங்கிறது வந்து கிளாஸ் நேம்னால it is called as an identifier. And also மெயின்ங்கிறது வந்து it is called as a method name. சொன்ன மாதிரியே ஐடென்டிஃபையர்ஸில் we have class name, method name, label name and also variable name. இந்த 4 கேட்டகரிஸ்மே it comes under the identifiers. ஓகே, ஸோ மெயின்ங்கிறது வந்து it comes under method name.
ஓகேவா. ஸோ மெத்தடோட நேம் தான் மெயின்னால, ஸோ மெயின் ஆல்சோ இஸ் அன் ஐடென்டிஃபையர் ஃபார் எ ப்ரோக்ராம். அண்ட் ஆல்சோ மெயின் மெத்தட்குள்ளே வி ஹாவ் two types, string of array and args, args. அதாவது args இட்ஸ் லிமிட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் args பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிளாக் இஸ் கால்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் நேம். ஸோ நம்ம ஃபர்தராக ஸ்ட்ரிங்ஸ் அந்த கான்செப்ட் போக போக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ப்ரீ டிஃபைன் கிளாஸ் அண்ட் வாட் இஸ் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம கான்செப்ட் போக போக தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறது இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ்னால, predefined class name nala, so it also comes under the category of identifiers. Okay ba. So and also arguments it is also one of the identifier. Okay ba. Adu enna reason gadna ipo sonna konja confuse agum. So just as of now identifier na enna soltalla, so it's a name which is to be used to identify in a Java program. Okay ba. அது என்ன டைப்பாக இருக்கலாம், வேரியபிள் நேமாக இருக்கலாம், கிளாஸ் நேமாக இருக்கலாம், மெத்தட் ஆர் லேபிள் நேம் ஆஸ் வெல். ஓகேவா. ஸோ இங்கே args ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ஐடென்டிஃபையர் யூஸ் இன் த ப்ரோக்ராம். ஸோ மெயின் மெத்தட்குள்ளேயே வி ஹவ் 3 ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின் கிளாஸ் 4th ஐடென்டிஃபையர் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஒன் int x equal to 10. சொன்ன மாதிரி x வந்து இஸ் வேரியபிள் நேம். ஓகேவா. ஸோ த வேல்யூ 10 கெட்ஸ் a. ஸோ int a equal to 10. ஓகே. ஸோ த வேல்யூ 10 வந்து வேரியபிள் ஏக்குள்ளே it actually gets stored. So in the a வந்து variable name நால it's also called as an identifier. So total in our program we have 5 identifiers. Okay. So already சொன்ன மாதிரி in the beginning of the session உங்களை வந்து ஒரு நேம் வச்சு கூப்பிட்றதுக்கு வந்து யூ ஹேவ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த நேம் வச்சு தான் கூப்பிடணும். யூ ஷுட் நாட் கால் மீ அஸ் அ டாக், யூ ஷுட் நாட் கால் மீ அஸ் அ கேட். ஸோ உங்களை யாராவது டாக் அண்ட் கேட் கூப்பிட்டா நீங்கள் ரியாக்ட் ஆவீங்க. எப்படி ரியாக்ட் ஆவீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஹேவ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு மேக் யுவர் செல்ஃப் டு கால் பை அ செப்பரேட் நேம். ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் என்ன நேம் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ யூ திங்க் யூ ப்ரிஃபர் ஃபார் தட். அதே மாதிரி தான் ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம்லையோ இல்லை எனி லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம ஒரு ஐடென்டிஃபையர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வி ஹேவ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் as well. ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐடென்டிஃபையர் கான்செப்ட் வந்து we should declare only in the lower case letters like A to Z, small a to small z, or capital A to capital Z in the upper case also, and it should include the symbols. அதாவது அந்த ஐடென்டிஃபையர்ஸில் வந்து டாலர் சிம்பிள் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் சிம்பிள் இருக்கலாம், அண்ட் ஆல்சோ நம்பர்ஸ் இருக்கலாம் 0 to 9 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதை தாண்டி ஸ்பெஷல் சிம்பிள்ஸுங்கிறது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஐடென்டிஃபையர் நேமில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்ட்டுங்கிற டேட்டா டைப், இன்ட் ஐடென்டிஃபையர் நேம், அதில் வி கேன் யூஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், அண்ட் அண்டர் ஸ்கோர் சிம்பிள் அண்ட் ஆல்சோ நம்பர்ஸ். ஸோ இது வந்து இந்த டாலர் சிம்பிள் அண்ட் அண்டர் ஸ்கோர் வந்து இன்பிட்வீனில் யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை லாஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல். பட் இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அதாவது இந்த டாலர் அண்ட் அண்டர் ஸ்கோர் தவிர வேறு எந்த சிம்பிள்ஸுமே வந்து நம்ம ஐடென்டிஃபையர் நேமில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா. ஸோ இதை தாண்டி ஏதாவது எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா சிம்பிள் கம்பைலேஷன் எரர் தான். ஓகேவா. அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலுமே அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் சிம்பிள்ஸ், தீஸ் மென்ஷன்ட் சிம்பிள்ஸ், இதை தாண்டி நம்ம எதாவது யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒன் திங் கம்பைலேஷன் எரர் தான். கம்பைலேஷன் எரர் வந்தாலே வந்து நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா. ஸோ இதுதான் மெயின் திங். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர் கான் ஸ்டார்ட் வித் டிஜிட். ஆல்ரெடி சொன்னேன் 0 to 9 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த ப்ரோக்ராம் கேன் இன்க்ளூட் ஐடென்டிஃபையர் ஆஸ் 0 to 9. பட் இதில் என்ன ரூல்னா, ஐடென்டிஃபையர் வச்சு ஐடென்டிஃபையர் நேம் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் டோட்டல் 1 2 3 அப்படின்னு வச்சு நான் டிக்ளேர் பண்ணால் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ மை ஐடென்டிஃபையர் நேம் இஸ் டோட்டல் 1 2 3. ஓகேவா. ஸோ அதே ப்ரோக்ராமில் இஃப் ஐ இன்க்ளூட் இன்ட் 1 2 3 டோட்டல் அப்படின்னு நான் இன்க்ளூட் பண்ணால் கம்பைலேஷன் ஆகாது. ஏன்னா டிஜிட்டோட ஸ்டார்டிங்கில் ஐடென்டிஃபையர் நேம் இருக்கக்கூடாது. நம்பர்ஸ் இருக்கலாம், பட் இட் டசன்ட் should start with an it should not start with an identifier. Okay, sorry, it shouldn't start with a number. One numbers start ஆகுது. It can include but should not start. Simple. Okay, so இதுதான் next rule. And one more thing I would like to mention in the sense, ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் டெஸ்ட் நான் இன்க்ளூட் பண்ணலாம், சேம் டெஸ்ட்டுங்கிற கிளாஸ்லேயே. அண்ட் I'll include 3 identifiers. int number equal to 10, int number equal to 20, int number equal to 30. Okay, so it doesn't include any main method illa, and also
இட்ஸ் அ சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா, ஐ க்ளோஸ் த ப்ரோக்ராம் ஆஸ் வெல். ஸோ ஒரு சின்ன கிளாஸ்க்குள்ளே ஒரு 3 ஐடென்டிஃபையர்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மை கொஷன் டு யூ, இப்போது நம்பருங்கிறது தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ் இன்க்ளூட்ஸ் 3 வேல்யூஸ். ஸோ இது வந்து கரெக்டாக தப்பா, ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லோவர் கேஸ். ஓகேவா, நம்பருங்கிறது லோவர் கேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டில் பார்த்தா என் மட்டும் அப்பர் கேஸில் இருக்குது அண்ட் ரிமைனிங் ஆல் லோவர் கேஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்பர் எவ்ரி திங் இஸ் இன் அப்பர் கேஸ். ஸோ ஜாவா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஜாவா லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, ஸோ இந்த நம்பர் வந்து டிஃப்ரெண்ட், இந்த நம்பர் டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த நம்பர் ஆல்சோ டிஃப்ரெண்ட். சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்மால் ஏ வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் கேபிட்டல் ஏ வேல்யூ டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் பேராடிகம்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஒரு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஆஸ்கி வேல்யூஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, இப்போ ஸ்மால் ஏ ஒரு ஆஸ்கி வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேபிட்டல் ஏ ஒரு ஆஸ்கி வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈவன் தோ ரெண்டுமே ஏ இருந்தாலுமே லோவர் கேஸ்க்கு தனியாக இருக்குது, அப்பர் கேஸ்க்கு தனியாக இருக்குது. ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு நோட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஜாவா அண்ட் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா, இப்போது ஒரு சின்ன கொஷின் வரலாம். ஸோ இப்போ ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கலாம்? இப்போது இன்ட் ஐடென்டிஃபையர் நேமில் எத்தனை கேரக்டர்ஸ், அதாவது ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்கணுமா, இல்லை ஒரு 6 கேரக்டர்ஸா, இல்லை 2 கேரக்டர்ஸா, அந்த மாதிரி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா சில பேர் சொல்லலாம் we can include 32 கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், சில பேர் வந்து 64ன்னு சொல்லலாம், அண்ட் சில பேர் they can call 128, 512 அந்த மாதிரி 2s மல்டிபிளாக வந்து சொல்லிகிட்டே போகலாம். சில பேர் சொல்லுவாங்க. பட் as far as the programming language is concerned, identifier name வந்து எத்தனை கேரக்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ யூ கேன் இன்க்ளூட் 1 crore கேரக்டர்ஸ். இப்போது இந்த 1 crore கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஐடென்டிஃபையர் நேம் இன்க்ளூட் பண்ணி ஈக்குவல் டு 10 அப்படி இன்க்ளூட் பண்ணாமல் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் தரும். சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ணுறேன், கிளாஸ் டெஸ்ட். சேம் அதே கிளாஸ் நேம் தான். ஸோ டோன்ட் ஜஸ்ட் கெட் கன்ஃபியூஸ். இந்த செஷன் முடிகிற வரைக்குமே நம்ம கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்டு தான். ஓகேவா, ஸோ கிளாஸ் நேம் டெஸ்ட். ஓகே, ஸோ ப்ரோக்ராமில் ஐ ஜஸ்ட் இன்க்ளூட் இன்ட் சம் ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லாங் வேரியபிள்ஸாக போய் 10 நான் இன்க்ளூட் பண்ணி system.out பிரிண்டர்னு சொல்லி நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நம்ம ஐடென்டிஃபையரில் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 16 to 20 கேரக்டர்ஸ் இருக்கலாம். நான் கவுண்ட் பண்ணல, சும்மா ரேண்டமாக வேல்யூஸ் சொன்னேன். அண்ட் ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணால் இட் ஷோஸ் மீ அவுட்புட். ஓகேவா, ஸோ ஆஸ் ஆஃப் நோ இது வந்து பிகினர் செஷன்னால ஐ எம் நாட் எக்ஸிக்யூட்டிங் த கோட் அண்ட் ஜஸ்ட் ஷோயிங் த சின்டாக்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபர்தராக அட்வான்ஸ் போக ஐ கேன் ஜஸ்ட் மேக் த கோட் டு ரன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல, ஜஸ்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த லாஜிக் இன்வால்வ். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் சொல்கிறேன், எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதே ப்ரோக்ராமை நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராமத்தை காட்டினா அந்த ப்ரோக்ராமை வந்து நான் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்து ஹி வில் லாஃப் அட் மீ. வை? பிகாஸ் இது வந்து ஒரு குட் கோடிங்கே இல்லை, இது ஆக்சுவலி ராங் ஸ்டாண்டர்ட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட், எப்படி சொல்லலாம், ஒரு வேர்ஸ்ட் பர்செப்ஷன் ஆஃப் ரைட்டிங் எ கோடு. ஜஸ்ட் பிகாஸ் ஐடென்டிஃபையர் நேமில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னதுக்காக ஐ கான்ட் இன்க்ளூட் சம் 20 to 25 கேரக்டர்ஸ் இன் ஐடென்டிஃபையர் நேம். இட் டசன்ட் லுக் நைஸ் ஆஸ் வெல். ஒரு ப்ராடக்ட் நம்ம கோட் எழுதுகிறோம்னா இட் ஷுட் லுக் ஆப்டிமைஸ்ட். அதுதான் மெயின் திங் இன்வால்வ்னா கோடிங். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம வந்து சில ரூல்ஸை யூஸ் பண்ணி சில கன்சைஸ்டு ஐடென்டிஃபையர் நேம்ஸை இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் மெயின் திங். ஸோ இது எதுக்கு சொன்னோன்னா, டிஃபால்ட்டாக வந்து ஐடென்டிஃபையர் நேம்ஸ் வந்து இட் டசன்ட் ஹேவ் எனி லிமிட். ஸோ எத்தனை கேரக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஹேவ் என் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா, ஸோ அது பண்ணுறது இட்ஸ் நாட் நைஸ் அட் ஆல். நம்ம வந்து கன்சைஸ்டாக வந்து ஐடென்டிஃபையர் நேம் இன்க்ளூட் பண்ணுறது தான் இதில் வந்து மெயின் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சிம்பிளாக வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். int a equal to 5. ஓகே, int a equal to 5 இது வந்து ப்ராப்பர் ஐடென்டிஃபையர் நேம். ஓகேவா, நெக்ஸ்ட் int if equal to 10. ஓகே, int if equal to 10 இப்படி தந்தால் இது கரெக்டாக தப்பா? ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் ஜஸ்ட் டெல் மீ. இது வந்து தப்பு. ஓகே, வை? பிகாஸ்
you can just ask me a question and chan int if equal to 10 இது கரெக்ட் தானே, ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பட் இஃப்ங்கிறது வந்து இட்ஸ் கால்ஸ் அ ரிசர்வ்டு வேர்டு. நம்ம ரிசர்வ்டு வேர்ட் கான்செப்ட் சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஐ திங்க் இட் சவுண்ட்ஸ் மச் மோர் சென்ஸ். ரிசர்வ்டு வேர்ட்ஸை வந்து வி கான்ட் யூஸ் ஆஸ் எ வேரியபிள் நேம் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த இஃப்ங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ரிசர்வ் வேர்டு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இஃப்ங்கிறத வந்து அப்பர் கேஸில் இருந்தால் அப்போ யூஸ் பண்ணலாம். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவாக இருக்கனால ஈச் அண்ட் எவ்ரி ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் இன் ஜாவா லாங்குவேஜ் வந்து லோவர் கேஸ். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து இஃப்ங்கிறத வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். பட் அது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணலாம், பட் இட் டசன்ட் லுக் நைஸ். அந்த மாதிரி ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க? இட் டசன்ட் லுக் nice at all. It's actually a wrong conduct in programming language. Okay, so it's better not to use. And adana next இன்னொரு ரூல், I think it's a last rule of programming. So இதெல்லாமே just to make you aware of எப்படி ஒரு ஐடென்டிஃபை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ என்னென்ன மாதிரி ரிசர்வ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஸோ அந்த மாதிரி ஸோ கேஸ் சென்சிட்டிவான கான்செப்ட் அண்ட் ஆல்சோ என்னென்ன கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஹவ் மென்ஷன் வித் எக்ஸாம்பிள் ஆஸ் வெல். ஸோ இதை வந்து தனியாக டெஃபினேஷனாவோ இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தரணும் அவசியம். ஜஸ்ட் பை கிவிங் அன் எக்ஸாம்பிள் மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரூல் இன்வால்வ் இன் டிக்ளேரிங் அன் ஐடென்டிஃபையர். ஓகேவா? சிம்பிள் ஸ்டஃப். நெக்ஸ்ட் இப்போது just I'll explain with the code as well. So last rule of this identifier. Okay, so அதே கிளாஸ் டெஸ்ட்டில் நான் ஐ இன்க்ளூட் பப்ளிக் ஸ்டரி வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னங்கிறத வந்து நான் வந்து ஃபர்தர் செஷன்ஸை சொல்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் மெமரைஸ் த ஸ்னிப்பெட். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் அண்ட் பப்ளிக் ஸ்டரி வாய்ட் மீன் ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்னிப்பெட்ஸ். யூ ஜஸ்ட் டோன்ட் திங்க் இது நம்ம ஏன் இன்க்ளூட் பண்ணலன்னா என்ன ஆகும். ஸோ அதெல்லாம் டோன்ட் திங்க் ஆஃப் தட் இன் திஸ் செஷன். ஓகேவா? just think and memorize the snippet. Simple. இப்போது what I include in a sense, கோடுக்குள்ள I'll call int string equal to 88. ஓகேவா? ஸோ system.out.println ஸ்ட்ரிங்குன்னு தரேன். ஓகே, இப்போ என் கொஷின் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக தப்பா? கிளாஸ் நேம் கரெக்ட், பப்ளிக் ஸ்டரி வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஆர்குமெண்ட்ஸ் கரெக்ட், int டேட்டா டைப் கரெக்ட். ஸ்ட்ரிங்குங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இட் இஸ் ஆல்ஸ் அ ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் நேம். ஒரு ப்ரோக்ராமில் எஸ்பெஷலி இன் ஜாவா லாங்குவேஜஸ் ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் நேம். அதாவது ஸ்ட்ரிங்கு கிளாஸ்னே தனியாக இருக்குது. நீங்கள் கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு கலர் மாறும். ஓகேவா? இன்ட்டு ஒரு கலரில் இருக்கும், ஸ்ட்ரிங்கு கிளாஸ் வந்து ஒரு தனி கலரில் இருக்கும். ஸோ இன்ட்டு ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு 88 தந்தேன். அண்ட் ஆல்சோ now what I do is I'll print the statement system.out.println string-ன்னு தரேன். ஓகேவா? ஸோ இப்போ என் கொஷின் வந்து whether this program gets executed or not. சிம்பிள் கொஷின். ஆன்சர் வந்து if most of the person claim நம்ம ப்ரீடிஃபைன் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் லைக் ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா your answer is 100% wrong. ஓகே, ஸோ இந்த கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ணால் it shows me output 88ன்னு அவுட்புட் காட்டும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸப்ட் ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அதாவது நம்ம ரிசர்வ் வேர்ட்ஸ் வந்து 53 ரிசர்வ் வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது நான் வந்து இந்த செஷனில் சொல்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் செஷன் மோஸ்ட் ப்ராபபிள் டிபெண்டிங் அப்பான் த டைம் ஸ்லாட் ஆஃப் த வீடியோ. ஸோ ரிசர்வ்டு வேர்ட்ஸை தவிர மற்ற ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் சொல்லும்போது இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம வந்து சொல்லலாம், ஸோ எப்படி இன்டர்ஃபேஸை வந்து டிக்ளேர் பண்ணோம், எப்படி கால் பண்ணோம், எப்படி ஒரு கிளாஸ் எப்படி இன்னொரு இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டஃப்பை சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாகும். பட் ஆஸ் ஆஃப் நோ என்ன ரூல்ஸுங்கிறத சொல்லிடுறேன். ப்ரீடிஃபைன் கிளாஸஸோ இல்லை இன்டர்ஃபேஸஸோ நம்ம வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணால் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ப்ரீடிஃபைன் கிளாஸஸ். அந்த ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் ஸ்ட்ரிங் வந்து ஒரு கிளாஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங்குங்கிற நேமை வந்து நான் வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ரூல். அண்ட் ஆல்சோ இன்டர்ஃபேஸஸில் வந்து நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. லைக் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ், அந்த மாதிரி நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. அதோட நேம் வந்து I can also use as variable name. But in the programming standard also it's not recommended. Code execute ஆகணுன்றதுக்காக I can't use these names in my program. It doesn't look good and it also creates confusion. ஓகேவா? தேவையில்லாத கன்ஃபியூஷன். அண்ட் ஆல்சோ இட் கிரியேட்ஸ்
கோட் ரிடண்டன்சின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இட் டசன்ட் லுக் இன் அ குட் ஃபார்மேட். ஒரு கோடு பார்த்தோன்னே பார்க்க நல்லா இருக்கணும், அதுதான் மெயின் திங். ஸோ இது பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரும். அந்த வி ஆல்சோ டோன்ட் அது எப்படி இருக்குன்னா கோட் பார்க்கவே வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து நூப் ப்ரோக்ராமராக இருக்கும். ஓகே, ஸோ பெட்டர் யூ அவாய்ட் ஆல் தோஸ் ஸ்டாண்ட்ஸ். பட் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிசர்வ்டு வேர்ட்ஸை தவிர மற்ற எந்த வேர்ட்ஸை வேணாலும் வி கேன் யூஸ் ஆஸ் அன் ஐடென்டிஃபையர். ஓகே, ரிசர்வ் வேர்ட்ஸில் 53 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 53 வேர்ட்ஸை தவிர மற்ற எந்த வேர்ட்ஸை வேணாலுமே வி கேன் யூஸ் ஆஸ் அ ஐடென்டிஃபையர் நேம். சிம்பிள் ஸ்டஃப். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஐ கிவ் 6. okay, ஒரு 6 identifiers name நான் தரேன் and you just tell me which are the following valid identifiers. okay, so first of all I'll include a total underscore number. okay, இது ஒரு identifier. and also next identifier total hash. okay, next 1 2 3 total, இது ஒரு identifier. and also total 1 2 3. next int. ஸோ இன்ட்டில் வந்து ஐ வந்து கேப்ஸ். ஓகேவா? ஸோ டோன்ட் ஜஸ்ட் கெட் கன்ஃபியூஸ்டாக. இன்ட்னா ஸ்மால் ஐயாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே நான் ஐடென்டிஃபை நேம்னா நான் ஐ இன்க்ளூட் வாட் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இன்டிஜர் வந்து வி கால் இட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமில். பட் ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இது இல்லாமல் ஜஸ்ட் என்னங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுன்னா பெட்டர். ஓகேவா? ஸோ பிகினிங் செஷன்லேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் என்ன அவுட் ஆஃப் ரேஞ்சாக போகுதுன்னு டோன்ட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட், ஜஸ்ட் மெமரைஸ் த திங்ஸ். ஓகே ஓகே ஸோ யுவர் கொஷன், இதில் என்ன ஐடென்டிஃபையர்ஸ் வந்து வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ வாட் ஆர் த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் பாஸ் வீடியோ ஃபார் 5 seconds or 10 seconds and just think of it and just shoot your answers. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஆன்சர்ஸ் பார்க்கும்போது வந்து டோட்டல் அண்டர்ஸ்கோர் நம்பர் இட்ஸ் a valid identifier. ஏன்னா அண்டர்ஸ்கோர் சிம்பிள் வந்து சப்போர்ட்டட் இன் ஜாவா, இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் as well. இது வந்து 2 ஐடென்டிஃபையர்ஸ் நேம் நல்லா யூஸ் பண்ணி இட் கம்பைன்ஸ் as a single identifier. ஸோ இட்ஸ் valid. and next total hash, wrong. In a hashing a special symbol is not recommended. Apart from dollar and underscore, remaining special symbols are not encouraged in Java language. Okay, so that one is wrong. Next 1 2 3 total, wrong. ஏன்னா நம்பர்ஸை வச்சு எப்போவுமே ஐடென்டிஃபையர் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, பட் அது வைஸ் வர்ஸா டோட்டல் 1 2 3 கரெக்ட். ஏன்னா நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், பட் இட் ஷுடன்ட் ஸ்டார்ட் வித் அன் நம்பர். அதுதான் மெயின் திங். நெக்ஸ்ட் இன்ட் சப்போர்ட்டட். ஏன்னா ஐ வந்து கேப்ஸ். இன்கேஸ் நான் வந்து ஐ வந்து ஸ்மாலில் தந்திருந்தா இட் ஷோஸ் மீ எரர். ஓகே, ஸோ இங்கே ஐ வந்து கேப்ஸில் இருக்கிறதுனால இட் டசன்ட் ஷோ மீ எனி எரர். ஐ கேன் யூஸ் ஹாப்பிலி ஆஸ் அன் ஐடென்டிஃபையர் நேம் ஆஸ் வெல். ஓகே, நெக்ஸ்ட் இன்டிஜர் வந்து இட்ஸ் கால்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ அதை யூஸ் பண்ணலாம். ஐடென்டிஃபையர் வி கேன் யூஸ் இன்டிஜர் யூஸ் பண்ணலாம். it doesn't have any wrong in that. Okay, so இதுதான் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்னால் என்னங்கிறது டெஃபினேஷன் ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் ஜஸ்ட் அதோட ரூல்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் மேக் சம் குவிக் நோட்ஸ் ஆஃப் இட். அண்ட் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ரூல்ஸ், instead of by hearing the rules, and the code snippet மூலமாக you just know what are the rules involved. ஏன்னா கோடு பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரியணும் what are the rules involved in declaring an identifier. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியணும். ஸோ instead of writing the rules and memorizing the rules, just look at the code, figure it out. and also அதில் என்ன எரர் இருக்குது, ஸோ என்ன ரூல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ரூல்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும், இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த கோட். இதுதான் சிம்பிள் ஸ்டஃப். ஓகேவா? ஸோ ஐ திங்க் வி ஆர் டன் வித் ஐடென்டிஃபையர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ அந்த வேரியபிள் நேம் டிக்ளரேஷன் தான் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ். அண்ட் ஐ திங்க் ரிசர்வ் வேர்ட்ஸ் வந்து I'll cover in the next video as well. So as of now, I'll just signing off and I'll see you in the next video. Okay, bye.